தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக திரைப்படமாக வெளியாக இருக்கும் ஜனநாயகன் படத்தின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் யாருமே எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான சம்பவத்தை நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள். தாவேகா மாநாட்டை போல் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் மீதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. அப்படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. அப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். மேலும் பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படம் தான் நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் அதை கொண்டாடி தீர்க்க ரசிகர்கள் தயாராகி வருகிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு கொண்டு வர உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துவிட்டனர். அப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. அப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் படுஜோராக நடைபெற்று வருகிறது. விஜயின் மாநாட்டை போல் அவரின் ஜனநாயகன் பட ஆடியோ லான்ச்சுக்காகவும் ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். அந்த பிரம்மாண்டமான விழா வருகின்ற டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நடைபெற உள்ளது. அதுவும் சென்னையில் அல்ல, அந்த விழாவை மலேசியாவில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் விஜயின் கடைசி படமாக இருப்பதால் 20க்கும் அதிகமான ஸ்டார்களை அழைக்கவும் திட்டம் இருக்கிறதா. ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச்சை விஜயின் ஃபேர்வெல் விழாவாக கொண்டாட திட்டமிட்டுள்ளார்களாம். மேலும் இதில் கலந்து கொள்ள முன்னணி திரையுலக நட்சத்திரங்களான ரஜினி, கமல், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன் ஆகியோரையும் அழைக்க திட்டமிட்டுள்ளார்களாம். நிச்சயமாக ரஜினி, கமல் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. அதேபோல் தன் பட விழாக்களிலேயே கலந்து கொள்ளாத அஜித் இதில் கலந்து கொள்வது சந்தேகம்தான். அஜித்திற்கு பதில் ஷாலினி கலந்து கொள்ளலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படி ஒரு விழா நடந்தால் கண்டிப்பாக அது சினிமா உலகில் பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஜனநாயகன் படத்திற்கு பெரிய வரவேற்பும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா நடிகர்களும் கலந்து கொண்டால் ஜனநாயகம் 1000 கோடி வசூலை அள்ளும் என்பதில் சந்தேகமில்லை.